எனது சேனலுக்கு மீண்டும் வருக. இன்று எனது காணொளி நீங்கள் தொண்டு 90% ஆற்றல் உங்கள் யதார்த்தத்தை பற்றிய உண்மை. நீங்கள் இப்போது இதை படிக்கும் அந்த திட உருவம் 99 வெறுமை இடம்தான் என்று சொன்னால் நம்புவீர்களா? மேலும் நீங்கள் யார் என்று நினைக்கிறீர்கள், யாராக விரும்புகிறீர்கள்? இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் மாற்றப்படும் சக்தி மட்டுமே. நம் இப்போது உள்ள நிலையும் நாம் என்னவா ஆக விரும்பும் மனிதருமான சிறந்த நாமும், இந்த இரண்டுக்கும் இடையிலான இடைவெளி நம் அதை அடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் சரியாக சீரமைத்தால் போக்க முடியும். நாம் யாராக இருக்க விரும்புகிறோமோ அந்த உருவத்துடன் நம்மை உள்ளிடையாக ஒத்திசைக்கும் போது மாற்றம் தானாகவே சாத்தியமாகிறது. நீங்கள் நினைப்பதை விட சக்தி வாய்ந்தவராக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் எண்ணங்களும் நம்பிக்கைகளும் உங்கள் வாழ்க்கையை ஆழமாக பாதிக்கின்றன. இதை புரிந்து கொண்டாலே போதும். நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை அமைக்க இதுவே உங்கள் வாழ்க்கை உருவாக்கும் முதல் படி. அப்படி இருந்தும் ஏன் பல மாற்றங்கள் தோல்வியடைகின்றன? உண்மையை பார்வையை மாற்றாமல் உங்களின் அடிப்படை பார்வையை மாற்றினால் நீங்கள் எத்தனை மாற்றங்களை செய்தாலும் அவை தற்காலிகமானதும் சீரற்றதும் தான். நீங்கள் வாழும் வாழ்க்கையை சாஸ்வதமாக மாற்ற விரும்பினால் நிகழ்வுகளுக்கு பின்னால் இருக்கும் உண்மையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அணுக்கள் பெரும்பாலும் சக்திதான். குவாண்டம் மாடல் என்ன சொல்கிறது தெரியுமா? அணுக்கள் திடமான பொருட்கள் அல்ல, அவை பெரும்பாலும் வெறுமை இடமும் அதிரும் சக்தியும் தான். உண்மையில ஒரு அணு 99 சக்தி மற்றும் வெறும் 1% தான் பொருள். இதனால் நம் உடலோ மேசையோ காற்றோ அனைத்தும் உண்மையில் சக்தி புலங்கள் மற்றும் அதிர்வெண்கள், ஃப்ரீக்வன்சி பேட்டர்ன்ஸ் தான். திடமான பொருள் என்பது ஒரு மாயை. நாம் திடமானது என்று நினைப்பவை உண்மையில் சக்தி அலையாக்கங்கள் தான். பொருள் என்பது உண்மையில் ஏதோ ஒன்று இல்லை, அது எதுவும் இல்லை போன்ற சக்தி அலைகள்.